8 மாத காலம் கடுமையாக உழைச்சா மட்டும் போதும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக ஒரு விஷயத்த ஒரு இடத்துல ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய இடத்துல நிறைய விஷயம் கிடைக்குது, இங்கே இதை சொல்கிறாங்க அங்கே அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எண்ணங்களை பார்த்தீங்கன்னா அலைப்பாய விடாதீங்க. தோற்பது காரணம் என்னென்னா நம்ம எண்ணங்களை அலைப்பாயிறது தான். இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக க்ரோத் பண்ணும்போது அதை ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு நபர்களும் அவங்களுக்கு தோணுன விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் மாணவர்களுக்கு, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. இப்போ வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் தான் படிக்கணும்னா நீங்கள் வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் ஷெட்யூல் போட்டேன் அதனால நான் அதுதான் நீ படித்து டெஸ்ட் எழுதணும் அப்படின்னோம்னா அது கேள்வி வராது. அந்த இடத்துல நீ படிச்சு பிரயோஜனமும் கிடையாது. கேள்வி வரும், ஆனால் நீ இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கியா? வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்ல நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா அடுத்ததான் அன்வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் போகணும். நான் ஒரு டெஸ்ட் மட்டும் எழுதிச்சுன்னா நான் எப்படி ஸ்ட்ராங்காக ஆகுவேன்? என்னை யார் மென்டல் மானிட்டர் பண்ணுது? அது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா இன்னைக்கு இந்த தேர்வில் குரூப் 4 தேர்வை பொறுத்த வரைக்கும் 25 லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்க. 25 லட்சம் பேர் தேர்வு எழுதக்கூடிய விஷயத்துல வேகன்சி என்னவோ 3000 5000 பேர் தான் வரும். இல்லைங்களா? அந்த 5000 பேருக்குள்ள நம்ம வரணும்னா நம்ம எவ்வளோ கடினமாக உழைக்கணும். இன்னைக்கு நம்ம கண் எதிரில் நம்ம கூட நம்ம நண்பர்களே படிச்சுருக்காங்க. அப்போ அவளை தாண்டி நான் நிற்கணும்னா நான் எப்படி உழைக்கணும்? உன் கூட ஒருத்தன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு நம்ம அகாடமி பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்க, என் அகாடமி பசங்க சொல்றது விஷயம் ஒரே விஷயம் தான். தம்பி, இங்க இருக்கிற ஒருத்தவங்க கூட பாஸ் பண்ண மாட்டேன், அதை புரிஞ்சுக்க. அப்ப இங்க இருக்கிற ஒருத்தவங்க கூட பாஸ் பண்ண மாட்டேன்னா இங்க இருக்கிற டாப்பரை விட நீ டாப்பரா வரணும். உங்களுக்கு புரியுதுங்களா? இங்க இருக்கிற டாப்பரை விட நீ டாப்பரா வரணும். அப்பதான் நீ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற போட்டியாளர் கூட நீ ஒரு போட்டியாளராக வருவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான காம்படிட்டர் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கிடையாது. உங்களுக்கு காம்படிட்டர் வெளியே இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க. நூழியிலே தவறு விட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க. புதுசா வரக்கூடிய மாணவர்கள், கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களோட வேகம் நீ நினைச்சு பார்க்கறத விட பெருசா இருக்கும். அவமானப்பட்டு வரவங்களுடைய வேகம் நீ எதிர்பார்க்காத விட பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். அவன் 24 மணி நேரம் படினா கூட வாங்குன்னு உட்காந்து படிச்சுட்டே இருப்பான். அதனால அவனோட செயல்பாடுகள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். நீங்க இருக்கிற சூழ்நிலை தெளிவா புரிஞ்சுக்க. வரும் காலங்கள் எப்படி அமையும் சொல்லிட்டு தெரியாது.